இப்படியே இதுக்குள்ள ரங்கி ஒரு நல்ல ஒரு இடம் மட்டும் சொல்லலாம். அப்படியே பாத்தீங்கன்னா நல்ல சம்பளம் குழச்சு அப்படியே லெக் பீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பெரிய லெக் பீஸ் எல்லாம் இங்க வச்சு அப்படியே சம்பளோட அப்படியே குழச்சு போட்டு உண்மையா பாத்தீங்கன்னா நல்ல சாப்பாடு. வெட்டிங் ஹால் இருக்கு, ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது. இப்படி ஏராளமான நல்ல ஒரு உல்லாச விடுதியோட இந்த இடம் இருக்குது. பாத்தீங்கன்னா இந்த இடம் லண்டன் அண்ணாண்ட கனவு மாளிகை. ஒரு காய் வியர்ஸ் வெல்கம் இந்த ஜப்னா பாய் சேனல். இந்த சேனலுக்கு புதுசுண்டா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நாங்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா மாம்பழ மாளிகைக்கு தான் வந்திருக்கிறோம். லண்டன் அண்ணாண்ட கனவு மாளிகை என்று சொல்லலாம். இந்த இடம் இப்ப மெயினா எந்த இடத்துல இருக்குதுண்டா மிருசுவில்ல ஆசப்பிள்ளை சந்திக்கல இந்த மாளிகை இருக்குது. இது உண்மையில இதுக்குள்ள போய் பார்க்க சொர்க்கம் போல கிடக்குது. ஏனென்றா இதை விட்டு வீட்டை போக மனம் பெறுவது இல்லை. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா முற்றிலும் மாம்பழத்தால் ஆன ஒரு மாளிகை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது, பார்க் இருக்குது, அதை விட ரூம் ஐட்டம் இருக்குது, கோல் இருக்குது. அதை விட பாத்தீங்கன்னா இன்னும் பொழுதுபோக்குக்கு தேவையான அனைத்து வகையான வசதிகளும் இங்க இருக்குது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த இடம் உண்மையில சூப்பர் இடம் என்று சொல்லலாம். மேல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாம்பழத்தால் ஆன ஒரு உண்டு, ஒரு மாளிகை உண்டு. இதுக்குள்ள போய் நாங்க பார்க்க போறோம். இந்த இடத்துக்குள்ள உண்மையில ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்குது. வடிவா குளிக்கலாம், சாப்பிடலாம், விளையாடலாம், என்ஜாய் பண்ணலாம், நல்லா ஃபன் எடுக்கலாம். இதுக்குள்ள போய் நாங்க இன்னைக்கு சுத்தி பார்க்க போறோம். இது சம்பந்தம் வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகளே. வணக்கம் மக்களே. அதாவது பாத்தீங்கன்னா லண்டன் அண்ணாண்ட கனவு மாளிகையை நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இங்க பாத்தீங்கன்னா உண்மையில சுத்த வர ஒரு அழகான ஒரு பிரதேசம்னு சொல்லலாம். அங்கே பாத்தீங்கன்னா இங்கால கீழே எல்லாம் புல் தர போட்டிருக்கிறாங்க. மேல 3 மாடி கட்டிடம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா கோல் இருக்குது, வெட்டிங் கோல் எல்லாம் இதுக்குள்ள இருக்குது. இங்கால பாத்தீங்கன்னா சுத்த வர ஒரு பசுமையான ஒரு இடம். அங்கால பெரிய ஒரு பிரதேசம்னு சொல்லலாம். ஏராளமான இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான பொழுதுபோக்கு தேவையான அம்சம் இருக்குது. அந்த அளவுக்கு சொல்ல போனா பாத்தீங்கன்னா இங்க இது அங்கால ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதை விட பாத்தீங்கன்னா அப்படியே அங்கால இது ஹோட்டல்கள் இருக்குது. அதை விட பாத்தீங்கன்னா அங்கால பார்க் இருக்குது, சின்ன குழந்தைகளுக்கு தேவையான பொழுதுபோக்கு இடங்கள் இருக்குது. ஏராளமான ஐட்டம் இருக்கு. உள்ள போய் பார்க்க போறோம். இப்படியே வாங்க பார்ப்போம் போய். இப்ப இங்க பாத்தீங்கன்னா மக்களே நாங்களும் பண்ணிக்கிறது லண்டன் அண்ணாண்ட கனவு மாளிகை. உண்மையில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான அங்கால பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நடந்து கொண்டு இருக்குது. இங்கால பாத்தீங்கன்னா நாங்கள் இங்கால ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இங்கால பாத்தீங்கன்னா சுத்த பாத்தீங்கன்னா மாமரத்தோப்புகள், தென்னந்தோப்புகள், இங்க கீழே பாத்தீங்கன்னா புல் தரையல் பாத்தீங்கன்னா உண்மையில ஒரு அழகான ஒரு பிரதேசம்னு சொல்லலாம். அதை விட பாத்தீங்கன்னா இங்க அப்படியே அங்கால பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. கிட்ட கொண்டாங்க ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதை விட பாத்தீங்கன்னா தென்னந்தோப்புகள். இந்த வெயிலுக்கு ஸ்விம்மிங் பூல் அங்கேயே ஒரு குழி ஒன்று குளிச்சா வேற லெவல்ல இருக்கு. இங்கே அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே உண்மையா ஒரு என்னென்னு சொல்றது, இதுக்குள்ள வந்தா ஒரு சொர்க்கத்தை பாக்குற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அழகான ஒரு பிரதேசம். நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு அப்படியே ஒரு ஏக்கர் கணக்குல பெரிய ஒரு நிலப்பரப்படுத்து இந்த
லண்டன் அண்ணா கனவு மாளிகை அமைச்சிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு மாந்தோப்பு ஏராளமான தென்னந்தோப்பு மாந்தோப்புல வச்சு கிடக்கு. அப்படியே இந்த வருஷம் ஃபுல்லாக மாந்தோப்பு தான். அதை விட இந்தியாவில வருஷத்துல ஃபுல்லாக மாந்தோப்பு தென்னந்தோப்புண்டு இந்தியாவில் கம்பங்கண்டுகள் வச்சு உண்மையில ஒரு மாம்பழ மாளிகையே தன்னுடைய லண்டன்னா மிகவும் மிருசுவில் அமைச்சிருக்காரு. உண்மையில நல்ல ஒரு அழகான பிரதேசம். அது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ நிற்கிறது மாம்பழ மாளிகையில தான் நிற்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கால நல்ல பசுமையான இடம். அதாவது இந்த மரங்களுக்கு கீழே அதுவும் இந்த காத்து வாங்கி கொண்டு இந்த ஈச்சாறுகளுக்கு கீழே இருக்க நல்ல ஒரு அருமையான இடம் என்று சொல்லலாம். அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா அங்கால சின்ன குழந்தைகளுக்கு தேவையான ஒரு இது ஊஞ்சல் ஐட்டம் இருக்குது. நல்லா ஃபன் பண்ணி விளையாடி கொள்ளலாம். அதை விட பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன குழந்தைகளுக்கு தேவையான ஒரு சர்க்கேஸ் இருக்குது. இப்போ இதுக்குள்ள ஏறி அங்கேயும் நாங்கள் சறுக்கி பார்க்க போகிறோம். அதை விட பார்த்தீங்கன்னா இங்கே உண்மையில நல்ல ஒரு அழகான ஒரு பிரதேசம். இதில் நிற்க பார்த்தீங்கன்னா உண்மையில வேறு லெவல் இடமா இருக்கு. மேலும் இந்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உண்மையில ஒரு என்னன்னு சொல்றது பார்க்க இல்லாம இதுக்கு நல்ல ஒரு அமைதியான ஒரு பிரதேசத்துல நாங்கள் இப்ப இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில நல்ல ஒரு காத்துக்கு நல்ல ஒரு நித்திரா இந்த இடத்துல இருக்காரு. நல்ல நித்திரை வருது. நல்ல நித்திரை கொண்டு ஒழும்பினா நல்லா இருக்கும். உண்மையில இங்கால பாத்தீங்கன்னா மாந்தோப்பு இங்காலே மாந்தோப்பு. இப்படியே இதுக்குள்ள ரங்கி ஒரு நல்ல ஒரு இடம் மட்டும் சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா மக்கள் இப்ப எங்களுக்கு நல்ல ஒரு மத்தியான நல்ல ஒரு சாப்பாடு ஒன்று தந்துருக்குறாங்க. 2 பேர் வந்துருக்காங்க. 2 பேர் நல்ல சாப்பாடு வந்துருக்காங்க. இங்கே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சம்பல் ஒன்று இருக்குது. அதை இப்ப நாங்க விட்டு சாப்பிட்டு பார்க்க போறோம். என்னமா இருக்குதுன்னு சொல்ல போறோம். இப்ப சாப்பிட்டு உண்மையில சாப்பாடு பாத்தீங்கன்னா நல்லா கிட்ட ஒன்று காட்டும். கொஞ்சம் சிக்கன் எல்லாமே இருக்குது. இங்க சிக்கன் எல்லாம் போட்டு உண்மையில சாப்பாடு நல்லா இருக்கு. அருமையான சாப்பாடு. இது நாங்கள் இப்ப போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றோம். அதாவது பாத்தீங்கன்னா இங்க நல்ல ஒரு பிரியாணி சோறு ஒன்று தந்துருக்குறாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு லெக் பீஸ் ஒன்று இருக்குது. இதை இங்கால எடுத்து வச்சுட்டு இதுல நல்ல கரண்டி ஒன்று வச்சுருக்காங்க. இந்த கரண்டியால அப்படியே கொட்டுவோம். அப்படியே கொட்டி ஒரு லெக் பீஸ் வாங்கி அப்படியே பாருங்க. அப்படியே இதை வச்சு அப்படியே இதை வச்சு இதுக்க வச்சு இந்த சம்பளம் கொஞ்சம் விட்டு அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா பிரியாணி ஆகும். அப்படியே பாத்தீங்கன்னா நல்ல சம்பளம் குழச்சு அப்படியே லெக் பீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பெரிய லெக் பீஸ் எல்லாம் இங்க வச்சு அப்படியே சம்பளோட அப்படியே குழச்சு போட்டு உண்மையா பாத்தீங்கன்னா நல்ல சாப்பாடு. ஐஸ்கிரீம் பாத்தீங்கன்னா இப்போ முதல்லாம் சாப்பிட முடிஞ்சதும் நல்ல ஒரு ஐஸ்கிரீம் வந்துருக்குறாங்க. ஐஸ்கிரீம் பாருங்க சுத்த வர இந்த பழங்கள் எல்லாம் போட்டு இவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ டேஸ்ட்டை பார்ப்போம் என்னம்மா இருக்குதுண்டு. நல்லா இருக்கு. அந்த ஜெலி மாதிரி அந்த இது என்னண்டா பப்பாசி பழம் போட்டுருக்கு. அன்னாசி பழம் கொஞ்சம் நான் ஒட்டி ஐஸ்கிரீமை ஊட்டி தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணோட பேர் ரவணன். இந்த அண்ணாவில் நாங்கள் இன்றைக்கு இந்த கனவு மாளிகைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மாளிகை பார்த்தீங்கன்னா லண்டன் அண்ணாவால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு மாளிகை. மிரிசுவெல் இருக்குது. மிரிசுவில் மெயினாக இப்போ எந்த இடத்துல என்ன இருக்குது? மிரிசுவெல்ல ஆசைப்புள்ள ஏற்றணும் சொல்கிறேன். ஆசைப்புள்ள ஏற்றம் நாங்களே ஏண்டா அங்கே இங்கே கேட்டு தான் இந்த இடத்துக்கு வந்த நாங்கள். உண்மையில இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உண்மையில நான் நினச்சது இந்த இடத்துல மெயினாக பார்த்தீங்கன்னா
2 3 இடங்கள் நச்சு தான் வந்தேன். நான் இதுக்குள்ள வந்தப்போ அது பாத்தீங்கன்னா ஏராளமான இடங்கள் இருக்குது. நல்ல ஒரு இப்படி 9 மணிக்கு வந்தேன்னா பின்னர் 5 மணி மட்டும் இப்ப என்ன டைம் போனதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு நல்ல இடம். நல்ல வடிவா நான் கவனிச்சேன். நல்ல ஒரு சாப்பாடு எல்லாம் நல்ல வடிவா கவனிச்சிருந்தேன். இங்க பாத்தீங்கன்னா மெயினா ஏராளமான அதாவது பாத்தீங்கன்னா இது வெட்டிங் ஹால் இருக்கு. வெட்டிங் ஹால் இருக்கு. ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ரெஸ்டாரண்ட் இருக்குது. இப்படி ஏராளமான நல்ல ஒரு உல்லாச விடுதியோட இந்த இடம் இருக்குது. பாத்தீங்கன்னா இந்த இடம் லண்டன் அண்ணாண்ட கனவு மாளிகை. லண்டன் அண்ணாண்ட கனவு மாளிகை ஒரு பெரிய ஒரு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் பண்ணா அவ்வளவு 10 ஏக்கர்ஸ் இருக்கலாம். தோட்டம் போய் பாக்குறேன். தென்னந்தோட்டம், மான் தோட்டம், அடுத்து கீழே பாத்தீங்கன்னா புல் தரையெல்லாம் உண்மையில இதுக்குள்ள வந்தா சொர்க்கம் போல இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல வடிவான ஒரு அழகான பிரதேசம். அமைதியான இடம்னு சொல்லலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓட குடிசையெல்லாம் கட்டி நல்ல ஒரு அமைதியான ஒரு பிரதேசம். அங்கே சின்ன குழந்தைகளுக்கு தேவையான சின்ன சின்ன விளையாட்டு பொருட்களும் இருக்கு. இந்த விளையாடினாங்களா நல்ல உண்மையான அழகான பிரதேசம். கார்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம் கொடுப்போம். கார் ஓடுறதுக்கு கார் ஓடுறோம். சின்னங்களுக்கு சாப்பாடு ஐஸ்கிரீம் உண்டு. நல்ல ஒரு ஐஸ்கிரீம் ஐட்டம் இருந்தது. மற்றது பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் எல்லாம் எடுத்து நான் குளிச்சு போட்டு அதை வீடியோ முனைச்சு கொள்றேன். நான் வேற இது ரூமுக்கு என்ன மாதிரி பிரைஸ் எடுக்கிறீங்கன்னா ரூமுக்கு டபுள் ரூம் போகுது தம்பி. 10,000க்கு பிரேக்ஃபாஸ்டோட கொடுக்குறோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களோட காலை உணவு எங்களோட கல்ச்சரின் படி அப்பம் சுட்டு கொடுக்குறோம். வடியப்பம், தோசை அப்படியான இது கொடுக்குறோம். அதை வந்து வெளிநாட்டுக்காரங்க விருப்பமா இருக்கும், அது சாப்பிட்றாங்க. வேற என்ன இப்ப வெளிநாட்டு அதாவது இலங்கை இந்தியால இருந்து வாராக்களும் இங்க தாங்களா? இந்தியா வந்து இன்றைக்கு ஒரு மியூசிக் குரூப் வந்துருக்கு. இன்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மியூசிக் குரூப் கொண்டு நாங்க நிக்கிற அதிர்ஷ்டம் கொண்டு வந்திருக்கணும். அப்ப இந்தியா ரிஹர்சல் பார்த்துட்டு கோவில் ஒன்றுல மியூசிக் ப்ரோக்ராம் செய்ய போறாங்க. அப்ப இன்றைக்கு ரிஹர்சல் பார்த்துட்டு நாளைக்கு அவங்களோட ப்ரோக்ராம் இருக்கு. இந்தியால இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு எழுதல் எல்லாம் கொடுத்து உண்மையில சாப்பாடு எல்லாம் ஒரு நல்ல ஒரு சுவையான அறுசுவை கொண்ட சாப்பாடு நல்லா இருந்தது. நாங்கள் ஸ்விம்மிங் எல்லாம் சுத்தி பார்த்து குளிக்கிறோம் அண்ணா. ஓகே ஓகே. வணக்கம் மக்களே. அதாவது நாங்கள் இப்ப லண்டன் அண்ணாண்ட கனவு மாளிகையில மாம்பழத்தாலான மாளிகையில தான் நாங்கள் இப்ப நின்று கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்கள் பாத்தீங்கன்னா கடைசியாக ஸ்விம்மிங் பூல்ல ஒரு நீச்சல் ஒன்று நீந்தி போட்டு போற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. உண்மையில பாத்தீங்கன்னா இந்த நீச்சலுக்கு நான் இப்ப வாங்கி குளிக்க போறோம். உண்மையில நல்லா இருக்கு இந்த நீச்சலுக்கு வாங்கி குளிச்சா. ஸ்விம்மிங் பூலுக்கு வேறொரு பண்ணா இருக்க போது இப்போ நாங்கள் குளிக்க போறோம்ன்றாங்க. குளிச்சு போட்டு என்ன மாதிரி பண்ணு இருக்கோம் சொல்றோம். மற்றது பாத்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாம் ஒரு சுத்தமான தண்ணியடா நான் சொல்றேன். குடிக்கலாம். அதாவது மினரல் போத்தலுக்கு வர தண்ணியை தான் இப்படியே ஃபில்டர் பண்ணி விற்கிறாங்க. இதை விடுறாங்க. ரெண்டபடியே நாங்கள் இப்ப குடிக்கலாம் பல விதமான செயற்பாடுகள் செய்து கொள்ள நாங்கள் இப்ப இதுக்கு வாங்கி குளிக்க போறோம். இங்கே பாத்தீங்கன்னா இங்க சுத்தமான ஒரு நீலக்கலர் தண்ணி ஒரு சுத்தரை காட்டுங்க. நல்லா இருக்கு இந்த இடத்துல நிக்கவே. அப்படியே இந்த தண்ணியை பார்க்க ஆசையா இருக்கு. நல்ல ஒரு இந்த டைம் இப்ப பாத்தீங்கன்னா சரியா 3 மணி 3:30 ஆகுது. சூரியன் நடு உச்சத்துல சூரியனை காட்டுங்க. சூரியனும் பாத்தீங்கன்னா நடு உச்சத்துல அனுப்ப நிக்கிறார். சூரியனும் பாத்தீங்கன்னா நடு உச்சத்துல நிக்கிறார். இந்த சும்மா ஸ்விம்மிங் பூலுக்கு ராங்கி குளிச்சா அப்படியே நல்ல ஒரு வேறு ஃபன்னா இருக்கும். இப்போ நாங்கள் ராங்கி குளிக்க போறோம். மூக்குக்குள்ள தண்ணி போகடா. மூக்குக்குள்ள தண்ணி போக செய்ய தனிமனாக்கு பொன்னே பொன்னாகிய பொன்னே என்னது நல்ல படம் முடியும்.
இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இங்கால ஓட குடிசையில் பார்த்தீங்கன்னா மேயப்பட்டு இருக்க ஒரு, அதாவது நல்லா இருந்து சாப்பிடலாம். உள்ள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 5-6 கதிரை எல்லாம் இருக்குது. உள்ளுக்கு ஒரு வட்ட டேபிள் எல்லாம் போட்டு கிடக்குது. இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு வசதி உண்டு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பனைய ஓலையால் வைக்கோல்னு சொல்லலாம். வைக்கோலால் பார்த்தீங்கன்னா பின்னப்பட்ட ஒரு குடிசை, ஓலை குடிசை. ஒரு இதுக்குள்ளே சாப்பிட பழைய கால ஃபீல் ஒன்று வரும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கால சுற்றி வர மாந்தோப்புக்குள்ளே இங்கால வந்து தென்னந்தோப்பு எல்லாம் இருக்குது. தென்னந்தோப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கால பார்த்தீங்கன்னா இது ஓலை குடிசையால் பின்னி மேயப்பட்ட ஒரு பழைய வீடு அனுபவம் வேறு இதுக்குள்ளே இருக்குது.